கொடு கேமராவை. வழியை மாற்றி மாற்றி பார்த்து வா. பார்த்து வா. செமையாக இருக்குல்ல இங்கே நடக்கிறதுக்கு. என்ன இங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க. போர்ட்டில் ஏதாவது தங்குற மடம் மாதிரி இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. तुम्हारा नाम क्या? அவ்வளோ எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு பாதை போகுது. எல்லாம் ஒன்று தான், ஒன்று போய் சேருது, ரவுண்டாக ஒன்று சேருது. காட்டு எல்லாம் முள்ளு செடியாக இருக்கியா, பார்த்து வைக்கணும். கையெல்லாம் அங்கே பாரு, இதெல்லாம் முள்ளு செடி தான், கிளிக்குது. இனிமேல் தான் 80 டிகிரி வர போதா, 70. இது எவ்வளோ இருக்கும், ஒரு 50 இருக்கும்ல, 50-60 டிகிரி வழுக்குதா. நீங்கள் சிவில் இன்ஜினியர்னு ப்ரூவ் பண்ணாதீங்க அடிக்கடி. மேலே ஏறணும், இன்னும் இந்த மலை மேலே ஏறணும். அப்படியே மேலே இப்படி தான் மக்களே ஏறணும். வா பார்த்து வா, ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் ஏறு. கைஸ் இங்கே பாருங்க, பாதையே கிடையாது, அப்படியே பார்த்து எடுத்து போகிறோம். சும்மா லைட்டாக தெரியுது, ஆனால் பள்ளத்தில் இங்கெல்லாம் வச்சா அப்படியே கீழே போயிடும், உருண்டு போய் கீழே விழுந்துருவீங்க. பெருசாக உயிரெலாம் போகாது, ஆனால் பயங்கரமாக போன்லாம் ஃப்ராக்சர் ஆகிடும், அடிபட்டுரும். 360 டிகிரிலையும் காடு தான், நடுவில் மலை மேலே நாங்கள் இருக்கோம். தலைவன் ஏற முடியாமல் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு என்ன பயனா, இதில் விழுறதெல்லாம் பயம் இல்லை, ஏதோ பாம்புக்கும் இருந்தால் என்ன பண்ணுறது. ஓ மை காட், வழியை பாருங்கள் இப்படி இருக்கு. தண்ணி போனால் பின்ன வழுக்க தான் செய்யும். ஓ மை காட். நம்ம தவறான வழியில் வந்துட்டோமா, சுற்றிட்டு வரணுமோ. அடா டுபாக் வருகளா, வழி அப்படி போயிட்டு வருது போல். நாங்கள் தான் தண்ணி வர பாதையில் வந்துட்டோம். நினச்சேன் அப்படியே இப்படி ஓரளவு நடக்கிற மாதிரி இருக்குமே ஆளுங்க. நாங்கள் தண்ணி போகிற பாதையிலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. கீழே பாரு எப்படி இருக்குது, இதை காட்டு. நண்டு இருந்துச்சு, ஒன்று நண்டு தான். நான் ஷூ போட்டிருக்கேன், ஒன்றும் கடிக்காது. வா கொடு கேமராவா. வழியை மாற்றி மாற்றி பார்த்து வா. நம்ம ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சோம். சரி விடு, ஆனால் வழி இங்கே வழுக்குது. ஏரியா எப்படியாவது பொறுமையா. ஓ மை காட், வந்தாச்சியா வழி. ஆக்சுவல் வழி அப்படி இருக்குது, நாங்கள் புதுசாக வழிபட்டு வந்துட்டோம். கைஸ் குழவி கூடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா, லைவாக கட்டுறேன். கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடமும் கூடு கட்டுறதுக்கு மண் எடுத்துக்குது. கைஸ் ஒரு குட்டி வாட்டர் பிரேக் எடுத்துக்கிட்டோம். செம்ம டயர்டாகுது, ஆனால் கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஏன்னா வெயில் ஒரு மாதிரி ஹீட் அப்படியே மேலே இந்த எழுது அந்த பூமியிலிருந்து. எங்கள் கிட்டே இருக்க தண்ணி காலியாக இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். இங்கே வந்தால் மாடுலாம் இருக்குது தெரியுதா, பால் இங்கே கறந்து இங்கே டீ காஃபி போடுவாங்களா இல்லை என்னத்தையும் தெரியல. ஆனால் இவ்வளோ ஹீட்டில் ஏன் மாடு வந்தது. கடையெல்லாம் எப்படி தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு தெரில. கடைலாம் தூக்கிட்டு வரல, மரத்தை இங்கேயே வெட்டியிருப்பாங்க. அந்த இது மட்டும் தார் பாயிண்ட் மட்டும் அதை மட்டும் தூக்கிட்டு வந்துருப்பாங்க கீழே. ஆனால் ஒருத்தனும் இல்லை, சனி ஞாயிறில் மட்டும் தான் இருக்கும் கடை. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த ட்ரெக்கிங் இப்போ ஏறிட்டுருக்கோம் மேலே, எவனும் இல்லை. வழி மாதிரி ஃபால்ஸில் ஏறி எல்லாம் ஓடுறானுங்க, தெரிச்சு ஓடுறானுங்க நம்மளே பார்த்தோன்னே. நாங்களாம் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம்டாடி, ஜாலியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கடா, ரிலாக்ஸ் ஆகுங்கடா. மலை ஏறி கஷ்டமாக இருப்பீங்க. 4 பேர் இருக்கிறீங்க, 2 அண்ணன் தம்பி, 2 பேர் பேர். போடா என்னடா லுக்கு அப்படின்னு என்ன பார்க்குது. பாய். சரி மழை வந்தால் நல்லாயிருக்கும்ல, ஏறிடலாம். மழை தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். மலை ஏறும் போது மழை வந்தால் அது டபுள் ப்ளஸ் எனர்ஜி. ஏன் சொல்லு,
மழை வந்து மழை ஏறினீங்கன்னா மழை தண்ணி அப்படியே வரும், அப்படியே குடிச்சிக்கலாம். தண்ணி தேவைப்படாது, மழை தண்ணி அப்படியே குடிச்சிக்கலாம். கிரிஞ்சாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்ப்பா. உண்மையிலே ரொம்ப டயர்டாகுது. அரியர் போட்டோட இது ரொம்ப டயர்டாகுது, ஏன்னா வழியே இல்லை, இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல இங்கே நடக்கிறதுக்கு, சூப்பராக இருக்குது. க்ரீனரியாக ரெண்டு பக்கமும். இங்கே வந்தோம், அப்படியே வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் உட்காந்துட்டேன். செம்மையாக சில்லுன்னு அழகாக இருந்தது, வியூவும் தூங்குற ஃபீலே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். சரி உட்காந்தா தூங்கிடுவேன் அப்படின்ட்டு தான் எந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். சூப்பராக இருக்குது, நல்லா காற்று வருது, செம்மையாக இருக்குது. இட் ஃபீல் குட். என்ன தலை போமா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? ரைட், சூப்பராக காற்றடிக்குதியா இங்கே. அருமை 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 அருமை. என்ன இங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க? மீன் இருக்குது அங்கே பாரியா, அது அரணா, எங்கள் ஊரில் அரணானோம். அது என்ன மீன் பிடிக்க வெயிட் பண்ணுதா? இது ஆழமாக இருக்குமா இல்லை எப்படி என்னன்னு? தண்ணியில் விழுந்துருச்சு, மறுபடியும் எந்திரிச்சு வெளியே கொடுத்துக்கிறது. ஏய் என்ன கட்டி வச்சுருக்காங்க? ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க குளிக்கிறதுக்கு. அந்த காலத்தில் போட்டில் இருக்குண்ணா, கண்டிப்பாக இது உள்ள ஏதாவது இருக்கும். கெண்ட மீனாக இருக்குல்ல, மீன் நிறையா இருக்குது, குட்டி குட்டி மீன். இந்த மாதிரி பெரிய பெரிய மலையில் தான் போட்டே கட்டுவாங்க போல் அந்த காலத்து ராஜாக்கள். அதே மாதிரி எல்லாம் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கடையெல்லாம் இருக்கும், உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். இந்த மாதிரி வீக் டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவையான ஃபுட்டு வாட்ரு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுங்க, இல்லாட்டி கிடைக்காது, சத்தியமாக கஷ்டம். நாங்கள் ஒரே ஒரு வாட்டர் கேன் வச்சாடு லைட்டாக தொண்டையை நினச்சிட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இந்த கம்பி எப்படி தூக்கிட்டு வந்திருப்பானுங்க? இது வந்து நம்ம ஆளுங்க வச்சுருக்காங்க போட்டு பார்க்குறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு அப்போ போட்டுக்கு வழி வந்து வேறு வழியாக இருந்திருக்கும். ஃபைனலி ஒரு படிக்கட்டு ஏறிட்டோம். ஏய் பாம்பு குட்டி போயிடுச்சு பாம்பு குட்டி. அது ஒன்றும் பண்ணாது, நம்மளை பார்த்து பயந்து தான் போகும். இப்போ இந்த மழை அழகாக இருக்குயா, இங்கே பாரு, சரியான வியூடா சாமி. ஒர்த்து. மகாராஷ்டிராவில் எந்த மலை ஏறினாலும் அழகாக இருக்குது. இது போர்ட்டில் ஏதாவது தங்குற மடம் மாதிரி இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் ஆழமாக இருக்கும் தலைவா, கீழே பார்த்துக்கோ, பயங்கர ஆழமாக இருக்கும். அது கீழே இறங்கி போதா? இதில் இறங்கி போ. அங்கே ஏதோ இப்போ ஜெயில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, ஏதோ கதவு இல்லை, சாமி கோயிலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஜெயில் மாதிரியே இருக்குது. மக்களே பாருங்க, இதெல்லாம் ஆழமாக இருக்கும், தெரியாமல் விழுந்துட்டோம் சாகலாம் மாட்டோம், பாக்டீரியா இருக்கும் நிறையா உள்ள. இப்படி போனோம் நம்ம. ஆனால் நான் இதில் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள். என்ன இருக்குது? ஒரு விளக்கு தான் இருக்கா? சரி அப்போ வேணாம், வா பார்த்து வா அந்த ஓரத்தில். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா டவர்லாம் நல்லாவே கிடைக்கும், 4G கிடையாது, அதனால் கால்லாம் வரும், டோன்ட் வரி. நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக ஃபோன்லாம் பண்ணிக்கலாம், சிக்னல் கொடுத்துக்கலாம் ஏதாவது பிரச்சனைனா கூட. இப்போ இந்த படிக்கட்டில் தான் ஏறி வந்தோம், இவ்வளோ தூரம் பாரு, செம்ம லென்த்தாக இருக்கா. கடைசியில் ரீச் ஆகிட்டோம் மேலே. நம்ம ஒன்றும் இல்லை போலையே போட்டு. டே ஏமாற்றிட்டீங்களாடா? ஆஞ்சநேயர் கொடி பறக்குது மேலே. ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூ ஷேர். போட்லாம் மேலே கிடையாதுங்க, ஏமாற்றிட்டாங்க நம்மளையே. சாமி கோயில் தான் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில். அது கோயில் இருக்குது, ஏதோ சோலார் லைட் வச்சுருப்பாங்க போல், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல். வந்தாச்சு, அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? ஆனால் என்ன போட்டுன்னு சொன்னாங்க, ஏமாற்றிட்டாங்க. போட்டு தான் இல்லை, ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கும் பார்க்கலான்னு நினச்சேன். அவ்வளோதான் கைஸ், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்குறது தான் நாங்கள் இனிமேல். மக்களே, மகாராஷ்டிராவில் மலைவாழ் மக்கள் வில்லேஜுக்குள்ளே முறையாக போக போகிறேன். சரி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் நானும். பண்ணு என்ன பண்ணுறியா? பண்ணு. ஏதாவது கடை இருக்கா கேட்போம், யாராவது நின்றாங்கன்னா கடை கேட்போம், தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த ஊர் பேர் செம்மையாக இருக்கா? கடை ஷாப் अंदर ये क्या है? कैमरा है, யூடியூப் கேமரா தூக்கிட்டாலே டவுட் வந்துடும் போலையே. எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னாங்களா? என்ன சொன்னார் அது? குட்டி பையா பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டாயா. छोटा भाई हैंडशेक.
तुम्हारा नाम क्या? हाँ? हाँ? नील. तुम्हारा नाम नील? हाँ ओके दुकर. थैंक यू. बाय बाय. வீட்டுக்கு வந்தே தண்ணி குடின்றாரா? நல்ல மனுஷனாகிறாரு. நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்கப்பா, நார்த் இந்தியன் வீட்டுக்கு. Hey cute boy. Cute boy. Cute boy. இந்த வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க பார்த்தியா? தண்ணி கடையை தேடி வந்தா வீட்டில் உட்காரைக்கிறாங்க. பையா நம்ம வந்து தண்ணி கடைக்கு தான் வந்தோம். இது கடையா? இது கடையா? இது இவங்க தண்ணி நமக்கு சொம்பில் லைக் வந்தால் தண்ணி கொடுப்பாங்களே தாகத்துக்கு, அந்த மாதிரி நினச்ச கடை. கூப்பிட்டு 25 ரூபா பாட்டில் காசு கொடு அப்படின்ட்டு தண்ணி கொடுத்தாங்க. ஊர் குட்டி ஊர் தான், நல்லா இருக்கானா. எங்கெல்லாம் ஸ்கூல்லாம் வந்து கம்மி தான் போல், பொண்ணுங்கள்லாம் ஸ்கூல் போகாது போல். அந்த கடையில் இந்த பொண்ணு வந்து நான் ஸ்கூல்லாம் போகிறதில்ல அப்படின்ச்சு, படிக்க வைக்கலையும், பசங்க மட்டும்தான் போகிறானுங்க. சரி இந்த ஆட்டோவிலே நம்மளை வந்து கர்ஜத் ஜங்ஷன் வரி விட்டுறாருன்ட்டாரு. அவ்வளோதான், இங்கேருந்து கர்ஜத் போகிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடிய போகுது. க்யூட் டாகோடே முடிக்கிறேன். ஓகே பாய் பாய் டாகிஸ் பாய்.